திருப்பதியிலே ஆடி திருவிழா 2ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. இதற்கு ஆயத்தம் செய்யும் வண்ணமாக நாங்கள் சென்ற ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி கொடியேற்றம் செய்தோம். அத்தோடு நவநாட்களையும் ஆரம்பித்தோம். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு நவநாட்கள் நடாத்தப்படுகின்றன. இந்த நவநாட்கள் தொடர்பாக நடக்கும் வேளையில் மக்கள் இதில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்போது இத்திருத்தலத்திலே திருப்பயணிகளாக வந்திருப்போர் கிட்டத்தட்ட 1,00,000 வந்துவிட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். அதிகமாக அவர்கள் டென்ட் மற்றும் தற்காலிகமான வீடுகளை அமைத்து அங்கே அவர்களுடைய உணவு, படுக்கை என்பவற்றை பாவித்து ஒவ்வொரு நாளும் இந்த நவநாட்களிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வருடம் மடு திருப்பதியிலே ஒரு விசேட நிகழ்வு நடாத்தப்படுகின்றது. மருதமடு திரு தாயாருக்கு முடிசூட்டி 100 வருடங்கள் நிறைவுறும் வேளையில் நாங்கள் இவ்வருடம் ஆடி விழாவை இந்த முடிசூட்டலின் 100வது ஆண்டாக கொண்டாடுகின்றோம். இந்த 100ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதற்கு பலரும் வர இருக்கின்றார்கள். 1ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு திருப்பலி தமிழ் மொழியில் ஒப்புக் கொடுக்கப்படும். 6:45க்கு சிங்கள மொழியில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். அதனை அடுத்து திவ்ய நற்கருணை சிற்றாலயத்திலே 8 மணிக்கு 2 மொழிகளிலும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். அதன் பிறகு 10 மணி அளவில் இந்த ஜூபிலி திருவிழாவுக்காக விசேடமாக முத்திரையிட்டு அச்சடித்து விநியோகிக்கும் இந்த முத்திரைகள் 10 மணி அளவில் அந்த வெளியீட்டு விழா இடம்பெறும். அதன் பிறகு மாலை 6 மணிக்கு நாங்கள் நவநாள் ஆராதனைகளை ஆரம்பிப்போம். இந்த மாலை ஆராதனை விசேட ஆராதனையாக வெஸ்பர் என்று அழைக்கப்படும் விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த வெஸ்பர் ஆராதனையை தலைமை தாங்கி நடாத்த இருக்கின்றவர் எமது இலங்கை ஆயர்கள் பேரவையின் தலைவராக இருக்கும் மேதகு கலாநிதி ஹரல் பெரேரா ஆண்டகை அவர்கள்.
அவர் சிங்கள மொழியிலும் மறையுரையாற்றுவார். அத்தோடு தமிழ் மொழியில் அதிவணக்கத்துக்குரிய கொழும்பு துணை ஆயர் ஆந்தனி ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் மறையுரையாற்றுவார்கள். இதனைத் தொடர்ந்து திவ்ய நற்கருணை பவனி ஆரம்பிக்கப்படும். அத்திருப்பவனியை வழமையான பவனி பாதையில் எடுத்து சென்று இறுதியாக திவ்ய நற்கருணை ஆசீர் மேதகு கலாநிதி ஹெரல் பெரேரா ஆண்டகை அவர்களால் வழங்கப்படும். இந்த வழிபாட்டின் பிறகு விழாவுக்காக நாங்கள் வெளியிடும் ஒரு சிறப்பு மலர் அங்கே பிரசுரிக்கப்படும். அதை தொடர்ந்து நாங்கள் அடுத்த நாள் 2ஆம் தேதி விடியற்காலை 4:30 மணிக்கு அனைவரும் எழும்பக்கூடிய விதத்தில் ஆராதனைகள் நடாத்துவோம். 5 மணிக்கு ஒரு திருப்பலி 2 மொழிகளிலும் ஒப்புக் கொடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து காலை 6:15 மணிக்கு திருவிழா திருப்பலி அதிமேதகு கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களின் தலைமையில் இந்த திருப்பலி சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படும். அதனை அடுத்து திருச்சொருவத்தை மருதமடு திரு தாயாரின் திருச்சொருவத்தை நாங்கள் எமது போட்டிக்கோவில் இருக்கும் பீடத்தின் மீது வைத்து அதிலே ஏற்கனவே முடிசூட்டப்பட்டிருக்கும் அந்த முடியின் மேல் ஒரு சிறிய முடியை வைத்து நாங்கள் இந்த 100ஆண்டு விழாவை சிறப்பிக்க உத்தேசித்துள்ளோம். அதன் பிறகு திருச்சொரூப பவனி வழமையான பவனி பாதையில் எடுத்துச் செல்லப்பட்டு அது திரும்பவும் அந்த போட்டிக்கோக்கு கொண்டு வரப்பட்டு பழமையான சிவங்களை நாங்கள் கூறியதன் பிறகு அந்த சிறப்பான திருச்சொரூப ஆசீர்வாதம் அதிமேதகு கர்தினால் ஆண்டகை அவர்களால் வழங்கப்படும். உங்கள் அனைவரையும் இந்த விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த திருப்பலி முடிந்ததன் பிறகு நாங்கள் மடு திருப்பதியில் புதுப்பித்தலாகவும் ஆலயத்தை சிறிது நீளமாக கட்டியிருக்கும் அந்த புது பகுதி, அதில் இருக்கும் டோம் மற்றும் அந்த திருச்சொரூபத்துக்கு முன் இருக்கக்கூடிய அந்த
தளம் இவையெல்லாம் கர்தினால் அவர்களால் அது ஆசீர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்படும். ஆகையினால் உங்கள் அனைவருக்கும் மருதமடு திருத்தாயாரின் பாதுகாப்பில் நீங்கள் திருத்தலத்திற்கு திருப்பயணிகளாக வந்து இந்த வழிபாட்டுகளில் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் அன்புடன் கேட்டு நிற்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மருதமடு திருத்தாயாரின் பரிந்துரையால் இறை ஆசீர்வாதங்கள் நிரம்ப கிடைக்கப்பெற ஆசீர்வாதம்.